இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் சம்மந்தப்பட்டு நிறைய காணொலிகள் பரபரப்பான தலைப்பில் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்சுக்காக இல்லை, ஒருத்தருடைய ரிக்வெஸ்ட்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி நான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது உதயம் தேட்டர் மூடப்படுகிறது அப்படிங்கிற செய்தி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி சினிமா சேனல்ஸில் பேசுவாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு அந்த தேட்டரில் நிறைய நினைவுகள் இருக்குது. ஆனால் நான் வேறு ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து வந்து அந்த தேட்டரில் வந்து டிக்கெட் வாங்கி இல்லை பிளாக்கில் வாங்கி இல்லை புக் பண்ணி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். பெரிய சின்ன படங்கள், அதில் பல மெமரிஸ்லாம் எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேட்டர் வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு முக்கியமான தேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஏரியாலே பிறந்து வளர்ந்து அந்த தேட்டரை வந்து பல வகையான டெவலப்மெண்ட்ஸோடு பார்த்து அந்த தேட்டர் இப்போ போக போகுது அப்படிங்கிறதுனால இந்த கே நகர் ஏரியாவை சம்மந்தப்பட்ட அந்த ஏரியா கை அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் கை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து அந்த தேட்டர் போதேன்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட அந்த தேட்டர் மெமரிஸ்லாம் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம் கிஷோர் கே சாமி. வணக்கம். ஏன்னா அதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த நினைவலைகள்லாம் அப்படியே ஓடுது போல இருக்கு. ஏன் இந்த டாபிக் பண்ணணும்னு சொன்னீங்க நீங்கள்? நம்ம வந்து இடமலம்ல என்ன மாதிரி டாபிக்லாம் பண்ணுவோம்னு தெரியும் உங்களுக்கு. ஏதோ வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு போது இல்லை, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வாண்டிங் டு டிஸ்கஸ் திஸ் டாபிக் பிகாஸ் உதயம் தியேட்டர் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹவுஸ் அண்ட் இன் அ வே இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் படம்லாம் நிறைய பார்க்குறது கிடையாது, எனக்கு அந்த பழக்கமும் கிடையாதுன்னு வைங்க. பட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போது உதயம் வந்து ஒரு சைல்ட்ஹுட் மெமரி அப்படி தான் நான் பார்க்குறேன். உதயமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு எதிர பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமண மண்டபம் ஒன்று இருக்கும் பக்கத்தில் எதிர. ஓகே, அந்த உதயம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிறது அது வேறு. சரி, உதயம் தியேட்டருடைய ஒரு பார்ட்டு தான், அவங்களோட ஃபேமிலியோட ஒரு பார்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்கிறது எதிர வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இல்லை, அண்ணா பொன்விழா மண்டபம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் தான் ஆக்டர் விஜய் வச்சுருந்தார், அதை வந்து வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அது மெட்ரோ வந்த பொழுது அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. மெட்ரோ வந்ததுனால இந்த திருமண மண்டபமும் இடிக்கப்பட்டது, எதிர இருக்கக்கூடியது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ், அசோக் நகர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரே ரோடில் இருக்கும். இந்த பக்கம் வந்து உதயம், அந்த திருமண மண்டபம் வந்து மச் லேட்டர் வந்துச்சு. உதயமுடைய ஃபேமிலியோட தான் அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த மண்டபம் மச் லேட்டர் வந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அண்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பிள்ளையார் கோவில் இருக்கும். பிள்ளையார்னால் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் அசோக் பிள்ளையருடைய இதுவாக. அதுக்கு ஆப்போசிட்டில் அசோக் மெடிக்கல்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஹால்மார்க் of Ashok Nagar. But if you really go into 1980s, when Ashok Pillar was actually, it was famous, but it was developing னு வச்சுப்போம். இப்போ இருக்கிற மாதிரி டிராஃபிக்லாம் இப்போ கிடையாது, பரபரப்பான ஒரு இடம் இல்லை, கிடையாது. பட் உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி அந்த ரோட்லேயே இருக்கக்கூடிய நிறைய ஸ்பேசஸ் வந்து ஓப்பன் கிரவுண்டாக இருக்கும். எனக்கு தெரிந்து இப்போ நான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ரோடில். அதுக்கு பக்கத்தில் ஒரு 3-4 பில்டிங் தள்ளி ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் காலட்சேபம் நடக்கும். ஓகே, வில்லுப்பாட்டு, காலட்சேபம் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஈவினிங் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொழுதுபோக்கு வந்து ஈவினிங் பாட்டி தாத்தாவோட அங்கே போகிறது, அந்த காலட்சேபம் கேட்குறதுக்கு போகிறது. அண்டு நல்ல ஃபேமஸ் சிங்கர்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1992-93 நான் பார்த்தது, நேரடியாக பார்த்தது, அங்கே ஒரு விழா நடக்குது. அப்போல்லாம் அசோக் பில்லர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே ஸ்டேஜ் போடுற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அங்கேயே ஸ்டேஜ் போட்டு விஆர் நெடுஞ்செழியன் வந்தார், அவர் அமைச்சர். அப்போது அவர் வந்து கலந்துக்கிட்டார் ஒரு நிகழ்ச்சி, இது பொலிட்டிக்கல் நிகழ்ச்சி நான் பார்த்தது. அண்ட் உதயம், கம்மிங் பேக் டு உதயம், வந்து உதயம் அண்ட் காசி தியேட்டர் வந்து ரெண்டுமே ஆர் வெரி ஃபேமஸ் தியேட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அண்டு உதயம் தியேட்டரில் வந்துட்டு உதயம், சந்திரன், சூரியன், 3 தியேட்டர்ஸ் இருக்கும். மினி உதயம்னா அப்புறம் ரொம்ப லேட்டஸ்ட் அடிஷன் அது. அப்போ வந்து உதயம், சந்திரன், சூரியன் தான் இருந்தது. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது 90 நான் வந்து ஐ மீன் when I was in school, like I think somewhere in
7th 8th நினைக்கிறேன். தீபாவளிக்கு தளபதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை நான் பார்க்குறேன் அங்கே. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். யூ ஆர் an 80s kid, huh? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது பார்க்குறேன், குணா ரெண்டுமே ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆச்சு. உதயமில் தளபதினு நினைக்கிறேன், சந்திரன்லையோ குணான்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் அப்போ யோசிச்சு பாருங்கள், ரஜினி அண்ட் கமல் ஃபேன்ஸ் ஒரே தியேட்டரில் ஒரே காம்ப்ளெக்ஸில். ஐ வாஸ் விட்னஸ் டு இட், ஐ குட் see it. அண்ட் விஜய் அஜித்தோட படங்கள் கூட ஐ திங்க் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி பட் அந்த சமயத்தில் எனக்கு அந்த மூவிஸ் மேலே இருந்த க்ரேஸ்லாம் எனக்கு என்றைக்குமே மூவிஸ் மேலே க்ரேஸ் இருந்தது கிடையாது. பட் ஃபேமிலியோடு போகக்கூடிய டைம் அது. நான் சொல்கிறது தளபதி, ரோஜா படம் அங்கே நான் பார்த்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அண்ட் பிகாஸ் ரோஜாலாம் வந்து ஒரு இட் ப்ரோக் தி வே மூவிஸ் வேர் பீங் மேட், மூவியும் சரி அந்த பாடல்களும் சரி. ஸோ அது வந்து அங்கே ஐ சோ. அண்ட் எனக்கு தெரிந்து நான் கடைசியாக பார்த்த படம் அப்படின்னா உதயம் தேட்டரில் ரட்சகன் நினைக்கிறேன். ரட்சகனா ஒரு படைய பாடணும், ஞாபகம் இல்லை. ரெண்டில் ஏதோ ஒன்று தான். பட் இட் வாஸ் லைக் என்னுடைய அசோசியேஷன் வித் தட் தியேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஃபேமிலியோடு போனது தான். அண்ட் மேட்னி ஷோஸ் வேர் வெரி ஃபேமஸ் உதயம். ஏன்னா இந்த விமன் ஆடியன்ஸ் வந்து நிறைய அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவிஸ் அப்போது அந்த இடத்துல போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விமன் ஃபோக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க எல்லாருமே போகக்கூடிய தேட்டர். இட் வாஸ் ஃபார் எவ்ரிபடி ஒரு காலகட்டம் வரைக்கும். அண்ட் மூவிஸே எல்லாருக்குமான மூவிஸாக இருந்தது. இரட்டை அர்த்தங்கள் கொண்ட படங்கள் நிறைய வந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நிறைய படங்கள், அதாவது எல்லாருமே போய் பார்க்குற படம் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் அது இருந்தது. ஸோ அது அவங்கெல்லாம் வருவாங்க நிறைய. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் ஒரு மேட்னி சென்ட்ரிக் தியேட்டராக தான் நான் அதை ஐ ஸ்டில் சி. இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு நாஸ்டால்ஜியாவன் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாகேஷ் தியேட்டர், ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட நெய்பர்ஸ். நான் அப்போ அசோக் நகர், நான் இப்போ இருக்கிற அந்த ரோடு இல்லாமல் நான் 11th Avenue இருந்த பொழுது மை நெய்பர் அவங்களுடைய குழந்தைங்க 2 பேர் இந்த ராமநாராயணன் படம்னு நினைக்கிறேன், சங்கர் குரு ஒரு படம் இருக்குது, குரங்குகளெல்லாம் வச்சு குரங்கு நாய் வச்சு இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க வந்து அந்த நாகேஷ் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னு அவங்க போயிட்டு வந்தாங்க. ஐ வாஸ் ஸோ என்வியஸ் because my parents were working, so it was not possible for them to take me. ரொம்ப ரேர் மூவிஸ்லாம் கூட்டு போகிறதுலாம். ஓகே. அப்போ ஐ ரிமெம்பர் தட். இந்த மாதிரி ஒரு சில தியேட்டர்ஸ், ஒரு சில படங்கள் ஐ ரிமெம்பர்னு வச்சுக்கோங்களேன். பட் உதயம் வாஸ் அ ஹால்மார்க். அந்த ஐ மீன் ஒரு 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 ஹால்மார்க்ன்றது ஒரு லேண்ட்மார்க். சாரி, ரைட் பிளேஸ், ரைட் வேர்ட். லேண்ட்மார்க் அந்த பர்டிகுலர் இடத்த பொறுத்து. பிகாஸ் வி ஆல் வில் பி மிஸ்ஸிங் இட். பட் உதயம் தியேட்டரை பற்றியான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த தியேட்டர் வந்து ஒரு அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அது கிட்டத்தட்ட பெரிய குடும்பம். ஸோ நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இட் இஸ் ஃபார் சேல். ஆளாளுக்கு வியாபாரத்தை போடுறது 53 பேர் வந்து சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஃபேமிலி அது. ஸோ அவங்க ஆளுக்கு வந்து இது வந்து இட் இஸ் ஃபார் சேல்னு பல வருஷமாக வந்து அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. சம்படி வாஸ் டெல்லிங் மீ, யாரோ வாங்கி, கருணாநிதி ஃபேமிலி ஒரு தயாநிதி மாறன் ஒரு சம்படி பாட்டில் கூட அந்த உதயம் சூரியன் அது மாதிரிலாம் இருக்குன்றதுக்காக நீங்களே ஏதாவது இல்லை தீஸ் வேர் ரூமர்ஸ் தட் டைம். எனக்கு தெரியாது. அண்ட் ஐ வுட் பி சர்ப்ரைஸ்ட். குடும்பம் என்ன லேஸ்பட்ட குடும்பம் அது. ஸோ அதனால் ஐ வுட் பி சர்ப்ரைஸ்ட்னு வச்சுக்கோங்க. பட் ஐ எம் சேயிங் தட் வி வில் பி மிஸ்ஸிங் இட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் தட் இது வந்து ஒரு காங்க்ரீட் ஜங்கிளாக மாறிட்டு வருது. அந்த தோ ஐ ஆல்சோ லிவ் இன் அன் அப்பார்ட்மெண்ட், பட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். அண்ட் இப்போ தான் அந்த இடிச்சிட்டு திரும்பி கட்டியிருக்கோன்னு வைங்களேன். பட் அந்த ரோடு வந்து இன்றைக்கி அதோடைய கம்ப்ளீட் அந்த டெக்ஸ்டரே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து when I walk on that road,
ஐ ஃபைண்ட் எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச்ட். அங்கே வந்திருக்க கடைகளாக இருக்கட்டும், அங்கே அதுக்கு முன்னாடி இருந்த கடைகளாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கடைகளாக இருக்கட்டும், ஒன்லி திங் தட் ஹஸ் நாட் சேஞ்ச் இஸ் இந்த அசோக் மெடிக்கல்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே, நான் போய் இப்போ தாண்டறப்போ நான் பார்க்குறேன் எங்கே இருக்கிற மெடிக்கல்ஸ் நீங்கள் சொன்னதுனால. ஓகே, அந்த அசோக் பில்லர் கார்னரில் இருக்க அசோக் மெடிக்கல்ஸ் அது அப்படியே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒன்று இருக்கும், அது இப்போ இதுக்கான்னு தெரியல, ஐ திங்க் இட்ஸ் நாட் தேர். இந்த அதெல்லாம் வந்து ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய லேண்ட்மார்க். அண்டு தியேட்டர்ஸே இன்றைக்கி வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா மால்ஸ் மாதிரி அது மாறிட்டு வருது. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மாறி இன்றைக்கி இட் இஸ் பிகம் லைக் யூ வாக் இன் டு அ 5-star ஹோட்டல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு தேவி தியேட்டருக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும், இல்லை ஒரு ப்ராப்பர் தியேட்டர் ஃபீலிங். அந்த தியேட்டர் ஃபீல்லேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா கியூ டிக்கெட்டு, பாப்கார்ன், அந்த கோன் ஐஸ்கிரீம், அந்த ஹோல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவே போயிடுச்சு. இப்போ இட் இஸ் பிகம் மோர் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த குட் அண்ட் பேட் ஸ்மெல் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். யா, அண்ட் மோரோவர் அதில் மேலே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பாக்ஸு தட் இஸ் ஒன்லி கெப்ட் ஃபார் விவிஐபிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் பீப்புள் எக்ஸ்பெக்டிங் சம்படி பிக் டு கம் தேர். அந்த படத்தில் நடிக்கிறவங்களோ இல்லை வாட் எவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் வாட்ச் வாட் ஹேப்பன்ஸ். அப்போல்லாம் அந்த ரீல்லாம் மேலே கொண்டு போய் அந்த இதை எடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் எனக்கு தியேட்டர்னாலே எனக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா ஹியூஜ் ஸ்பேஸ், டார்க்காக ஹியூஜ் ஸ்பேஸாக இருந்தாலே எனக்கு எனக்கு ஒரு ஃபியர், சின்ன ஃபோபியா அது எனக்கு எப்போவுமே உண்டு. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே தட் பைக்கில் தான் எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போகும்போதே எனக்கு ஒரு டனல் மாதிரி இருக்குமே, அதில் ஒரு நர்வஸ்னஸ் மாதிரி எனக்கு இருக்கும். இட் டுக் அ லாங் டைம் ஃபார் மீ டு ஓவர் கம் தட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தியேட்டர் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு மாதிரி, பிகாஸ் ரொம்ப ஹை ரைஸ் சீலிங், குட்டி பிரம்மாண்டம், டார்க்னஸ், அது வந்து ஒரு இட் கிவ்ஸ் யூ கைண்ட் ஆஃப் ஷிவர். பட் ஐ திங்க் அசோக் நகர் வில் பி மிஸ்ஸிங். கண்டிப்பாக. இப்போ மீதி இருக்கிற ஒரே லேண்ட்மார்க்னா, ஏன்னா உதயம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்க டிராஃபிக் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த மெட்ரோ ரயில் பணிகள் ஸ்டார்ட் ஆனால் அது 1 வேவாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி டபுள் வே டிராஃபிக் தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அது வந்து உதயம் தேட்டர் பஸ் ஸ்டாப், இந்த உதயம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒரே அடையாளம் பில்லர். அந்த நீங்கள் அசோக் பண்ணி சொன்னீங்களே, அது மாதிரி வந்து ஒரு பெரிய இருக்க போகிறது, எப்பவுமே நகராமல் இருக்க போகிறதுனா அந்த அசோக் பில்லர். இப்போதைக்கு வெறும் பில்லர் தான் இருக்க போகுது. அந்த பில்லரை சுற்றி ஒரு பெரிய பார்க் மாதிரி இருந்தது, அது சுற்றி. அது இன்னைக்கு சுருங்கி வெறும் பில்லர் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலி இட் வாஸ் லைக் யூ ஹேட் அ பார்க் அரவுண்ட் இட். அண்ட் நீங்கள் அந்த உதயம் இருக்கு இல்லையா, அந்த உதயம் உடைய யூ டர்ன் நவ் ஃபுட் பார்க் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்காங்க. அந்த ஃபுட் பார்க்குக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா இட் யூஸ் டு பி தெர் யூஸ் டு பி எ ஸ்லம். இன்னும் இருக்கு, ஒரு சின்ன ஸ்லம் இருக்கு. இப்போவும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபுட் பார்க்லாம் வந்துட்டு இட் இஸ் ஓகே, இட் இஸ் வெல்கம், பிகாஸ் சி யூ வில் ஹாவ் மோர் பீப்புள் coming out and entertaining themselves or whatever. So it is welcome. மெட்ரோ ரயில் அப்போல்லாம் நீங்கள் உதயமோட முடிஞ்சிடும். உதயமோட உங்களுக்கு டிராஃபிக்கே பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இருக்காது. அந்த சைட் போகிறதுக்கு வரவங்க தான் நிறைய இருப்பாங்களே தவிர்த்து, அதை தாண்டி அந்த பக்கம் போகிறவங்களாம் வந்து பிகாஸ் அதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான். ஆமாம், அப்புறம் இஎஸ்ஐ குவார்ட்டர்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸாக மாறிட்டு வருது. பட் அப்போல்லாம் வந்து அவ்வளோவா பெரிய டிராஃபிக்லாம் இருக்காது. லைக் அந்த மெயின் இதுவே வந்து ஆக்டிவிட்டி வந்து அந்த பில்லரோட நின்றுடும். மேபி 90s தான் இட் ஸ்டார்ட் பிக்கிங் அப், பிகாஸ் கேகேனர் ஸ்டார்டட் பிக்கிங் அப். அண்ட் வலசரவாக்கம், மிருகம்பாக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உதயம் ஆஸ் அ ஒரு என்ன சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அங்கே தியேட்டருக்கு போகாத நபர்களே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் பிளேஸாக இருந்தது. இப்போ when I think of it that ஒரு தடுக்கி விழுந்தால் தியேட்டர் வேறு மாதிரி என்னுடைய வீட்டிலேருந்து தடுக்கி விழுந்தால் அந்த தியேட்டர். பட் நான் ரொம்ப ரேராக தான் அந்த தியேட்டருக்கே நான் போயிருக்கேன்னு வைங்க. தான் ஃபியூ மூவிஸ் தான் நான் போயிருக்கேன்னு வைங்க. ஏன்னா நான் பார்க்குறேன் இப்போ நிறைய பேர் ரிலீஜியஸாக தி மேக் இட் ஒரு கஸ்டம் மாதிரி.
ஃப்ரைடே ஆனால் படத்துக்கு போயிடணும், சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக தே ஹாவ் டு கீப் தெம்செல்ஸ் ஆக்கியபைட் வித் தட் மூவிஸ் அப்படின்ட்டு. பட் ஐ நெவர் ஃபெல்ட் தட். பட் நவ் ஐ திங்க் வி வில் ஆல் மிஸ் இட். நிச்சயமாக. இப்போது அந்த கடைசி ஷோன்னு மேபி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உதயம் தேட்டரில் போய் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ வந்து லாட் ஆஃப் அதர் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அப்போல்லாம் ஒன்றும் பெரிய என்டர்டைன்மெண்ட்டில் படம் ஒன்று அப்படி இல்லைனாக்கா அந்த 11th அவென்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலோட ஃப்ரண்ட் அந்த பக்கம் வந்துட்டு சர்க்கிள் லைப்ரரி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிள் லைப்ரரி. டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிள் லைப்ரரிக்கு வந்து வருதுன்றது ஒரு பெரிய லக்ஸுரி. ஏன்னா அவ்வளோ தூரம் விட மாட்டாங்க எங்களை வீட்டிலேருந்து. தே டோன்ட் அலோவ் அஸ் பிகாஸ் அங்கெல்லாம் டிராஃபிக்கே ஒன்றுமே கிடையாது, புதர் மாதிரி இருக்கும் அந்த பக்கம்லாம். ஸோ அந்த பட் தட் ரோட் வாஸ் வெரி வைட் ரோட். 11th அவென்யூ ரோடு இஸ் அ வெரி வைட் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன டிவைடர் மாதிரி போட்டுட்டாங்க. அப்போ டிவைடர் கிடையாது, பார்க் இருக்கும். ஓகே, இந்த நடுவில் வந்து பார்க் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அங்கே ஐ ஹேவ் டு வாக் அண்ட் கம் டு த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி. அந்த லைப்ரரியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அது யாரோ கூட எனக்கு சம் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியோடைய டாய்லெட்லாம் நம்ம யூஸ் பண்ண மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 2015 மழைக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை நான் அங்கே போனேன். பிகாஸ் ஜஸ்ட் வாண்டட் டு நோ ஹவு சிச்சுவேஷன் இஸ். அண்ட் புக்ஸ் வேர் வெரி பேட்லி டேமேஜ்ட், புக் கலெக்ஷன்ஸ் வேர் வெரி பேட்லி டேமேஜ்ட். அதையெல்லாம் வந்து கேட்பார் இல்லாமல் இருக்குது. எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு படித்து அதனால் பயன்பட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து அது பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் சொல்லிட முடியாது. என்டர்டெயின்மெண்ட்றதோட சி இட் கம்பைன்ஸ் அலாங் வித் உங்களுக்கு நாலேஜும், உங்களுக்கு யூ கேன் யூனோ இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ் லெவல்ஸ். பிகாஸ் அங்கே வந்துட்டு இனிட் பிளைட்டன் புக்ஸாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் படிக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ புக்ஸ் இருக்கும் அங்கே. இப்போ யூனோ அன்ஃபார்ச்சுனேட் இட் இஸ் நாட் பீங் யூஸ்டு. அப்போல்லாம் வந்து ஆஸ் சில்ட்ரன் வி ஹேட் தட் ஆஸ் தி ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்னா இதெல்லாம் தான். லைப்ரரிக்கு போகுது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. இன்றைக்கி இட் இஸ் அஃப்கோர்ஸ் சேஞ்ச்ட். இப்போ இங்கேருந்து பீச்சுக்கு போகணுன்னு வைங்க, பெரிய ப்ராசஸ்ஸாக நினைக்கிறோம். ஆல் தி வே ஃப்ரம் இயர் டு மரீனா யார் போயிட்டு வருது அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து டிராஃபிக் அவ்வளோ கிடையாது. அந்த ஒரே கிளாக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ரசாமி சவ்வே தாண்டிட்டிங்கன்னா டிராஃபிக் ஒன்றும் பெருசாகவே இருக்காது அப்போ அன்டில் மரீனா. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டாக்கிங், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்பொழுது கூட சொன்னேன் தட் அந்த கத்தீட்ரல் ரோடு தாண்டி அந்த பீச் ரோடு வருது இல்லை, ரொம்ப முன்னாலேருந்தே மியூசிக் அகாடமி இருக்கு இல்லையா, மியூசிக் அகாடமி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுலேருந்தே உங்களுக்கு பீச் தெரியாது. ஆமாம் ஆமாம், தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் அந்த உட்லண்ட்ஸ் இல்லை உட்லண்ட்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஷாப் இருக்கு. ஆமாம் ரைட்டில். அங்கே கொஞ்சம் முன்னாடிலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த பீச் இருக்கும். இப்போ எங்கே நீங்கள் பீச்சுக்கு முன்னாடி போய் பீச்சு தேட வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர் உள்ள கேரக்டர் உள்ள சிட்டி இல்லை, நம்மளுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம பெரிய ஹைட்டான பில்டிங்கும் இல்லை, அதுவும் இல்லைனா எப்படி அந்த நீங்கள் சொல்கிற அந்த வியூ வந்து அந்த பில்டிங்ஸ்னால தான் வந்து தவிர்க்குது. ஆனால் இப்போ ஸ்ரீராம்னு ஒரு சார் இருப்பார், அவர் வந்து சென்னையை பற்றி அப்படியே உணர்ச்சி பூர்வமாக நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவார். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு சென்னையின் வாசியாக வந்து உணர்ச்சி பூர்வமாக இமேஜின் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கூட ஒரு பெரிய ஒரு அதை விசிட் பண்ணுறது வந்து ஒரு ஆமாங்க, இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் மச் லேட்டர் நான் சொல்கிறது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஓகே அப்படின்னு இருந்தால் அதுக்கு போகிறதே நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் இந்த உதயமுக்கு பக்கத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கே அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒரு ஷாப் இருக்கும், ஒரு முஸ்லீம் நடத்திட்டு இருந்தார், லக்கி ஷாப் அப்படின்னு. ஓகே, தட் வாஸ் ஸோ ஃபேமஸ். அந்த ஃபுல் நெய்பர்ஹுட்டில் நான் சொல்கிறது வந்து டி நகரில் வரைக்கும் தட் ஷாப் வாஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் நிறைய ஃபேன்சி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான இதெல்லாம் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு அதை விசிட் பண்ணுறது ஒரு 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 மஸ்ட் டூ திங் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே அந்த பக்கம் இருக்க நெய்பர்ஹுட்டில் இருக்கவங்களாம். வை ஐ எம் சேயிங் இஸ் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்போது வந்து எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது. வி வர் ஸோ ஹாப்பி வித் தட். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த
இன்றைக்கி அந்த சரவண பவன் ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஆமாம், ஸ்டார்ட் ஆஃப் எஸ் ஃபாஸ்ட் ஃபுட் சரவணாஸ் அப்படின்ற பேரில் ஒரு அவ்வளோ சின்னதாக தான் இருந்துச்சு அது. ஜஸ்ட் ஒரு நின்று சாப்பிடலாம், நீங்கள் உட்கார கூட முடியாது. யூ கேன் ஈட் ஸ்டாண்டிங். அப்படி தான் அது ஆரம்பிச்சது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி டே தே ஸ்டார்டட் இட். ஃப்ரீ அன்றைக்கி எல்லாருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். ஆக்சுவலாக 2 இருந்துச்சுல, அந்த சைடு ஒன்று இருந்துச்சு, இந்த சைடு ஒன்று இருந்துச்சு, 2 சரவணா. அதெல்லாம் அதுக்கப்புறம் லேட்டர். ஓகே, சரவண பவன்ன்றது அதுக்கப்புறம். Okay. But when it started off there, it started off as a fast food joint மாதிரி தான். ஒரு சரவணாஸ் அப்படின்ற பேரில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் டேக் ஹோம் ஜாயிண்ட் மாதிரி தான் அது இருந்தது. அண்ட் ஐ ரிமெம்பர் அதுக்கு எதிர ஒரு ஃபேன்சி ஷாப் ஒன்று இருக்கும். அண்ட் அதுவும் எந்த மாதிரி 1990s when Pepsi first came to India, they came with the ad that Pepsi will be available free. ஓகே, பழக்கப்படுத்துகிறாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு. நான் எனக்கு அதை பார்த்தோன்னே குடுன்ட்டு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. வீட்டில் இருக்கிற சொம்பு இது எப்படி இருக்குதுமா, அந்த பால் லாரி கவுந்துச்சுன்னா எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ஆயில் லாரி கவுந்துச்சுன்னா அள்ளிட்டு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இது பாத்திரம் சொம்பு இதெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. தட் அந்த பெப்சி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பிடிச்சின்னு போனாங்க. என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க தெரியல. யூனோ. ஓகே. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு மக்களை வந்து எப்படி இதுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்றத ஐ குட் சி ஒரு லைவாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. பெப்சி முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் சார் கோல்ட் ஸ்பாட், லிம்கா இப்படிதான் இருந்தது. ஸோ தே ட்ரைனிங் தெம் டு திஸ் அப்படின்னும் பொழுது இட் வாஸ் ஆஃபர்ட் ஃப்ரீ. ஸோ திஸ் இஸ் ஹவு தி சிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட் செல்ஃப் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து இன்சிடென்ட்ஸாக ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி பார்த்த மாதிரி. ஆக்சுவலாக அந்த ASMR வீடியோஸ்னு சொல்லுவாங்க கிஷோர் ப்ரோ. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் நம்ம நியூயார்க் டைம் ஸ்கொயர் அங்கே வந்து ஒருத்தர் வந்து நடந்துகிட்டே இருப்பார், எதுவுமே பண்ண மாட்டார், வீடியோ பார்த்தீங்கன்னா நடப்பார். ஸோ நம்மளே நடக்கிற மாதிரி அதை வந்து பார்த்தா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெயின் அந்த அசோக் பில்லர் அந்த ஸ்கொயரை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கும் நிறைய மெமரிஸ். இப்போது நம்ம தேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தியம் தேட்டருக்கு போனால் அது ஒரு மாதிரி சத்தியம் தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டோம்பா, அங்கே போயிட்டா வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே. அந்த அசோக் மெடிக்கல்ஸ் இருக்குல்ல, அசோக் மெடிக்கல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஆச்சாரியா ஹோட்டல்னு இருந்தது. ஓகே. 1980s தட் இஸ் அக்கின் டு அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கு ஆச்சாரியா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அங்கே போய் பட் அது ஃபுட் வாஸ் வெரி குட். அது வந்து ஒரு உடுப்பி ஃபேமிலி. ஐ ரிமெம்பர் அந்த ஃபேமிலி வந்து தே வேர் லிவிங் சம்வேர் உள்ளுக்குள்ள இன்சைட் நகரில். ஏன்னா அவங்களுடைய டாட்டர் வாஸ் ஸ்டடிங் அலாங் வித் மீ இன் மை ஸ்கூல் பத்மசாஸ்திரியில். ஸோ எங்களோட அதே ரிக்ஷா தான் என்னை பிக்கப் பண்ணும்போது அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அது ஒரு பெரிய இது. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் இருந்த விவர் இண்டிபெண்ட் ஹவுஸ், நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ஆன் 11th Avenue, தட் ஸ்டில் தேர். அப்போது மேல் வீட்டில் டெனண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் அவர் அப்போ தான் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து நான் சின்ன ஐ வாஸ் அ ஸ்மால் கிட். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் நான். ஸோ அவர் வந்து ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன், எங்கே ஆச்சாரியா ஹோட்டல் அப்படின்னு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போகிறார் அவர். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஈவினிங் ஹீ டுக் மீ டு தட் ஆச்சாரியா ஹோட்டல் விச் இஸ் அ வெரி பிக் டே ஃபார் மீ. என்ன ஒரு பிளேட் இட்லி, ஒரு காஃபி, சம்திங் லைக் தட் வி கோயிங் டு ஹேவ் அண்ட் கப், தட்ஸ் ஆல். பட் ஸ்டில் இன்றைக்கி அந்த இடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் கான். அங்கே வேறு ஏதோ ஹோட்டல் வந்துருச்சு இப்போது. ஓகே. கோகுலம் பார்க் கூட வந்துருச்சு அதுக்கப்புறம். ஆமாம், அந்த இடத்துல தான் நினைக்கிறேன், பார்க்கு பக்கத்தில் அந்த ஸ்பேஸில். ஸோ அதுக்கு பக்கத்தில் கோகுலம் பார்க்க பக்கத்தில் இப்போ வந்து பார்க் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் எப்போவுமே தண்ணி இருக்கும், ஒரு மேங்க்ரோவ் மாதிரி இருக்கும் அந்த இடம். நீங்கள் எப்போவுமே ஃபுல் ஆஃப் ட்ரீஸ், அந்த பக்கம் யாருமே போக மாட்டோம், அந்த அந்த போர்ஷனே அந்த மாதிரி நிறைய இருந்தது. நீங்கள் அசோக் நகரில் மொத்தம் கிளஸ்டராக மரம், தண்ணி இருக்கும் ஃபுல்லாக உள்ள. இந்த மழை பெய்யும்போது இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும் ஃபார் லாங் டைம். அந்த மாதிரி இருந்தது. அது இப்போல்லாம் கம்ப்ளீட்டாக காங்க்ரீட்டாக இதுவாகிடுச்சு.
மெட்ரோ லைன் வந்தது அதை சுற்றி தான் வந்து அந்த டெவலப்மெண்ட்டே ஃபுல்லாக நடந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் கூட டெவலப்மெண்ட் இருந்தது இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஹோட்டல்லாம் எப்போ காணாமல் போச்சு, எனக்கு தெரிஞ்சு 90s காணாமல் போயிடுச்சு. ஓகே, மெட்ரோ வந்து இப்போ தானே வந்து நான் சொல்கிறது வந்து 90s உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து டிஸப்பியர்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? அந்த கதா காலட்சேபம் பண்ணுறது எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், பண்ணியிருப்பாங்க. இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல அந்த இடத்துல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலிஸ் அங்கே வந்து தி பிராமின் ஃபேமிலிஸ் வேறு தேர். ஸோ அவங்க எல்லாரும் அங்கே தான் வருவாங்க. அண்ட் டவுன் த ரோட் போனீங்கன்னா டிஎன்எஸ்சி பேங்க் அது இன்னும் இருக்குது. அது இன்னும் இருக்குது. எப்படி இந்த பக்கம் அசோக் மெடிக்கல்ஸ் இருக்கோ அந்த பக்கம் வந்து டிஎன்எஸ்சி பேங்க். அது வந்து ஒரு ஹால், அது ஒரு ஒரு பிளேஸ் வேர் ஒரு ஆன்டிக் மாதிரி இன்னும் டிஎன்சி பேங்க் இஸ் தேர். அண்ட் நேராக வந்தோம்னா அந்த அண்ணா சிலை, அண்ணா ஸ்டாச்சு இருக்குது. அண்ணா ஸ்டாச்சுக்கு பின்னால் அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் இட் கோஸ் டு வெஸ்ட் மாம்பலம். ஓகே, ஒரு பக்கம் இட் கோஸ் டு வெஸ்ட் மாம்பலம், இன்னொரு பக்கம் வந்து இட் கோஸ் டு மேட்டுப்பாளையம். அந்த ஏரியா பக்கம் அது போயிடும். ஸோ இந்த ரோடு, இதுக்கு பேரலல் ரோடு 11th Avenue. இந்த 2 ரோடும் வந்து இதுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் ரோட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த இன்டர்செக்ஷன் ரோட்ஸ்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு யூ வில் ஹாவ், அப்போது அங்கே வந்து இந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு எதிராக வந்து ஒரு ஷாப் இருக்கும். அங்கே வந்து இந்த மீன்லாம் விற்றுட்ருப்பான். மீன்னா நான் சொல்கிறது இந்த ஃபிஷ், ஆர்னமெண்டல் ஃபிஷ், நாட்டி சாப்பிட்ற ஃபிஷ் இல்லை, ஆர்னமெண்டல் ஃபிஷ். அப்புறம் வளையல் கடை ஒன்று இருக்கும். பிகாஸ் தே டார்கெட்டட் தி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ அது வந்து ஒரு த கோ பிளேஸ். பிகாஸ் ஃபிஷ் வாங்குறது, அந்த கப்பீஸ் இதெல்லாம் வாங்குறது, அதுக்கெல்லாம் வந்து இடமா இருக்கும். அண்ட் ஐ ரிமெம்பர் அதுக்குள்ளே வந்து ரோடு உள்ளே போகுது. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், செயின்ட் மேரி ஸ்கூல், இப்போவும் இருக்குது அந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து என்னோடய கிண்டர் கார்டன், பிஃபோர் ஐ ஷிஃப்டட் டு பத்மா சேஷாத்ரி, ஐ டிட் மை கிண்டர் கார்டன் இன் தட் ஸ்கூல். ஸோ இட் இஸ் ஸ்டில் நாஸ்டாலஜிக் ஃபார் மீ. அண்ட் அந்த இப்போ வந்து அந்த பார்க் ஒன்று இருந்தது, அந்த பார்க் இஸ் நவ் கன்வெர்டட் இன்டு இப்போது ஆஞ்சநேயர் கோவில் ஆகிடுச்சு. ஓகே, பிகாஸ் அங்கே வந்து நீங்கள் அந்த ரோட்லேயே ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டில் அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு. அவங்களே அதை ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹவுஸ் வந்து அவங்க அந்த கோவிலாக வச்சுருந்தாங்க. சம் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்னால அவங்க வந்து விட்டுட்டு நைட்டோட நைட்டாக போயிட்டாங்க. இந்த பிளேஸ் வாஸ் வந்து டேக்கன் ஓவர் பை தி பேங்க் ஆர் வாட் எவர். அந்த ஆஞ்சநேயரோட ஸ்டாச்சு எடுத்து ரோடில் வச்சுட்டாங்க, வெளியில் போட்டுட்டாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் வாஸ் இன் 91. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து, நரசிம்ம கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஃபார் கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஜேஎம்எம்லாம் கிராஸ் ஓட்டிங்லாம் பண்ண டைம் அது. அந்த டைம் அது. அங்கே இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டி பீப்புள், அப்புறம் ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்டாச்சுவை எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கிறாங்க, பார்க்குக்குள்ளே வைக்கிறாங்க. வச்சு அந்த பார்க்குக்கு அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ தான் வந்துருக்கு, ஏடிஎம்கே கவர்மெண்ட். அண்ட் கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. தி கவர்மெண்ட் சப்போர்ட்டட் அந்த பார்க்கில் வைக்கிறதுக்கு ஹோப் பண்ணி, அது அப்படியே அந்த கோவில் அதுலேருந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி அந்த கோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அட்டையரே மாறிடுச்சு. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி அதோடைய இதுவே மாறிடுச்சு, பெரிய டெவலப் ஆயிடுச்சு, பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு அந்த கோவிலுக்குள்ளேயே. அப்போ இருந்தது வந்து வெறும் அந்த ஸ்டாச்சு சிலை மட்டும்தான், பெரிய ஸ்டாச்சு. அது சிலைக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அது டெவலப் ஆகி இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு இடமாயிடுச்சுன்னு வைக்க. ஸோ அந்த என்டையர் பிளேஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு தேட்டர், ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் காணாமல் போகுதுன்னு நம்ம அதை பேச ஆரம்பித்தோம். பட் எங்கெங்கிட்ட நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சென்னை இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க கிஷோர் ப்ரோ. எல்லாம் தாம்பரம் என்னோட பூர்வீகம்ன்றதுனால எங்களுக்கு எல்லா படத்துக்கும் டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லா தேட்டருமே வாங்கிட முடியாது. பட் பல நேரங்களில் எங்களுக்கு வந்து இந்த 10 ரூபா டிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களும் உதயம் தேட்டரில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் மாஸ் படம், விஜய் அஜித் படமும் பார்த்துருக்கோம் அங்கே. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான இந்த காட்ஸில்லா, ஜுராசிக் பார்க் மாதிரி படமும் பார்த்துருக்கோம். அண்ட் விஜய் இருக்கார்ல, அவரோட லைஃப்லையும் அந்த தேட்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே. ஆமாம், அவங்க அப்பா வந்து போய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு நடிக்க வைங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா எதுவும் வேணாம், ஒழுங்காக படின்னு சொல்லிட்டாராம். வீட்டை விட்டு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப காமிக்காக சொல்லியிருப்பார். 1/2 மணி நேரம் ஓடி போயிட்டாங்க, வீட்டு விட்டு 1 மணி நேரம் ஓடி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து என் பையன் அங்கே தான் இருப்பான், போய் கூட்டுவான்னு சொன்னார். ஸோ அவரை வந்து இன்டர்வெல்ல வந்து திருப்பியும் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்று. இன்னும் அஜித்க்கும் வந்து இன்றைக்கி பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நானே கொஞ்சம் சரி ரொம்ப அதையே நம்ம சொல்ல வேணான்னு, ஆனால் தவிர்க்க முடியல. உதயம் தேட்டரில் இதயத்தை தொலைச்சேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து அஜித் வந்து அங்கே பாடியிருப்பாரு. ஆமாம், ஒரு அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு.
அது மட்டும் ஒரு மிடில் கிளாஸ் தேட்டர்னு சொல்லுவாங்க. உதயம் தேட்டர்னு சொல்லிட்டு மற்ற எல்லா இடத்தையும் பேச ஆரம்பிச்சேன்னா இல்லை கண்டிப்பா மூவிஸ் பற்றி எனக்கு எனக்கு அவ்வளோ எனக்கு இது கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஏரியாவை ஒரு ஒரு பாட்காஸ்ட் விளாக் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒரு குட்டி ட்ராவல் விளாக் பண்ண மாதிரி என்னால் யோசிச்சு பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நான் ஒரு 90s கிட் லிஸ்னிங் திஸ் ஃப்ரம் அன் 80s கிட். அந்த நாஸ்டாலஜியா நீங்கள் எந்தெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு எந்த விஷயம்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நினைவாக இருக்குது? சின்ன சின்ன விஷயங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயர்ஸ் பற்றி வருது அப்படின்னா, என்னுடைய வீடு என்னுடைய வீடு இருக்குது இப்போ இருக்குது, அங்கே நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு பேங்க் ஆன் த மிடில் ஆஃப் த ரோடு இப்போ ஒரு பிளேயர் கோவில் வந்துருச்சு. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரைட் இந்த மிடில் ஆஃப் த ரோடு. ஆமாம் இருக்கும், 11th அவென்யூவில் ரைட் இந்த மிடில் ஆஃப் த ரோடு இருக்கும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து அது வந்து டிவைடர் கிடையாது, பார்க் தான் டில் தி எண்ட். நான் சொல்கிறது வந்து அந்த இந்த ஆர்டிஓ இருக்குல்ல, அந்த ஆர்டிஓலேருந்து ஆரம்பித்து என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் தட் 11th அவென்யூ இஸ் தட் பார்க் இன் த மிடில் ஆஃப் த ரோடு. இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் ரோடு, நடுவில் பார்க் பண்ணியிருக்கும், ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும். அப்போ இப்போ வந்து அது எல்லாத்தையும் வெட்டிட்டு வெறும் ஒரு சின்ன டிவைடர் போட்டுட்டாங்க. பட் அப்போ அப்படி கிடையாது. அந்த அந்த பார்க் வந்து முடிகிற இடம் தான் அந்த கோவிலோட இப்போ இருக்கு இல்லையா அந்த இடம். அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரெச் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஸ்டோன் ஸ்கல்ப்டர் இருந்தார், ஊரல் இதெல்லாம் பண்ணோம். ரைட்டு. அவர் வந்து இந்த மாதிரி சில சிலைகளும் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்டு போகும்பொழுது அங்கே அவர் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த அந்த பிள்ளையார் சிலையை அங்கே வச்சுட்டு போயிட்டார். அந்த இடத்த ஆக்குபை பண்ணவங்க அதை எங்கே வைக்கிறது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த பார்க்கோட எண்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல போட்டு போயிட்டாங்க. அந்த சிலை அப்படி கீழே இருந்தது, அதை தூக்கி நிமித்தி ஒருத்தவங்க வச்சாங்க. அது அப்படியே இருந்தது, சிலை அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது பூ வைக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சுது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கோவில் இல்லை, இன்னைக்கு பல பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு அந்த கோயில். நிறைய அங்கே நிறைய அன்னதானம் நடக்கும் அந்த கோயிலில். பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த ரோடு எண்டுலேயே இன்னும் இருக்குது, ஒரு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாக்க உள்ளுக்குள்ளே அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்தியும் பொழுது அந்த கோவிலுக்கு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வழக்கம். அது அங்கே போவோம். அங்கே வந்து ஈவினிங் அந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கச்சேரி ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இருக்க மாதிரி மூவி சாங்ஸ் அதெல்லாம் கிடையாது. அப்போது வந்து இவர் சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரியான ஆட்கள்லாம் வரக்கூடிய ஒரு கச்சேரி அங்கே நடைபெறும். அண்ட் எலெக்ஷன் கேம்பெயின் எப்போவுமே இவர் எம்ஜிஆர் வர்றாரு. இல்லை எம்ஜிஆர் வந்தது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. when I was ரொம்ப ஸ்மால் கிட். அப்போது அந்த ரோடு வழியாக வரார், ரோடு வழியாக போகிறார், ராமாவரத்துக்கு அந்த ரோடு வழியாக போகிறார். அதுக்கு காலையிலேருந்து எக்ஸைட்மெண்ட், காலையிலேருந்து இப்போ வருவார் அப்போன்னு ஒரே அந்த ரோடே விழா கோலம். வெறும் அந்த ரோடு வழியாக போகிறார், இஸ் ஜஸ்ட் ட்ராவலிங் வயா தட் ரோட் டு இஸ் ராமாபுரம் ஆர் வாட் எவர். அண்ட் வெயிட் பண்ணி நாங்கள் குழந்தைங்களாம் தூங்கிட்டோம். கடைசியில் அவர் வந்து ஒரு மணிக்கு வந்திருக்கார். அந்த ரோடே ஃபில்டாக இருந்தது, அவ்வளோலாம் ஃபில்லாகவே ஆகாது அந்த ரோடு. பிகாஸ் அந்த ரோடு வாஸ் வெரி வைட் ரோட். இப்போவும் அது ரொம்ப வைட் ரோடு தான், ரொம்ப ஃபியூ ரோட்ஸ் இன் சென்னை. அவ்வளோ வித்தோட அவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு காலையிலேருந்து. அண்ட் ஐ ரிமெம்பர் இவங்க 96 எலெக்ஷன் பொழுது கடுமையான எதிர்ப்பு இல்லையா ADMKக்கு. அப்போது அவங்க அந்த பக்கம் இவங்க வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க கேம்பெயினுக்கு. பட் உள்ளே போயிடுவாங்க அவங்க எல்லாருமே. அந்த அந்த நான் சொல்கிற அந்த பிள்ளையார் கோவிலுக்கு உள்ளே அந்த ஜாஃபர்கான் பேட்டை எல்லாருக்கும் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் ஐ திங்க் 2006 எலெக்ஷன் பொழுது அந்த ரோடில் ஜங்ஷனில் நின்று பேசினாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். ஸோ இதெல்லாம் அந்த இடத்தோடைய யூனோ மெமரிஸ். அந்த ரோடு எண்டில் அந்த அப்போல்லாம் பால்லாம் போயிட்டு அந்த இதில் பஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வரணும். பால் கார்டு இருக்கும், யூ ஹேவ் டு பஞ்ச் அண்ட் தென் பால் பூத்தில் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் வந்து அப்போது மெமரபிள் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஆல் தோஸ் பிளேசஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர்.
ஸோ எங்கள் ஏரியாவிலலாம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏரியா எந்த மாதிரி ஏரியா தெரியுமா? அந்த ப்ராப்பர் காலனி, ப்ராப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆமாம், இல்லை அது ஒரு கம்யூனிட்டி இல்லையா? எல்லாம் அந்த மாதிரி எனக்கு ஃப்ளாட்ஸ்னா கேட்க நகர் தான்ப்பா, அண்ணா நகர் தான். லேட்டராக தான் வந்தது. நீங்கள் நான் இருந்த ரோடு இருக்கு இல்லையா, ஐ ஸ்டில் ரிமெம்பர். என்னோட வீடு பக்கத்தில் ஓப்பன் ஸ்பேஸ் தான். அப்புறம் திடீர்னு அப்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட் ஐ ரிமெம்பர் மை கிராண்ட் மாம், ஷி வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி அம்யூசிங். இது என்ன இது பட்டியாக கட்டும் புறா குண்டு மாதிரி இதுலேருந்து இந்த பால்கனிலேருந்து எட்டி பார்த்து புறாலாம் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துருக்கேன். she was finding it funny that people could live like that. It so happens that we have to stay in an apartment nowadays. But அப்போ சொல்கிறேன் நான் அந்த மாதிரி ஏன்னா அந்த ரோடுக்கு அதெல்லாம் புதுசு. நீங்கள் 7Gன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7G ரெயின்போ. அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணதே எப்படின்னா KK நகரின் கதை அப்படின்னு தான் வந்து அசோக் நகர். அது ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஃப்ளாட்ஸில் இருக்கிற ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி அங்கே கிரிக்கெட் விளாடுவாங்க, அங்கே அந்த ஃப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அமைச்சிருப்பாரு. ஸோ அதுவும் உங்களோட ஏரியாவோட பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த படத்தையும் நான் வந்து உதயம் தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ என்னுடைய நோஸ்டாலஜிக் மெமரிஸ் அப்படின்னு இன்னும் ஆல்பர்ட் தேட்டரும் வந்து போதுங்களாம், எக்மோரின் அடையாளம் அதுவும் போகுது. எல்லாருமே போய் எல்லாருமே என்ஜாய் பண்ண, எல்லாருமே எக்ஸைட் ஆக்கின இடம்னா அது வந்து தேட்டர்னு சொல்லலாம். ஆல்பர்ட் தேட்டர் ரிமெம்பர், எங்கள் சித்தப்பா என்னை கூட்டு போனார். ரஜினிகாந்தோடைய படம் ராஜா சின்ன ரோஜாவா? ஐ திங்க் ஸோ. அந்த படம் அங்கே தான் பார்த்தேன் நான். we will be missing all these places for sure. நம்ம சென்னை எடுத்துக்கிட்டா ஏஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிறோம். நம்ம வந்து இந்த கஷ்டத்தை டிராஃபிக்லாம் பார்க்குறோம். வருங்கால சந்ததியினர் வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிட போகிறாங்க. பட் எனிவே இன் a positive manner they will be missing it. When I think of the Ashok Nagar that I lived in, like மழை பெஞ்சதுன்னா இந்த பேவ்மெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ் தான். நடக்கிறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸ், அங்கே கிராஸ் இருக்கும். அந்த மாதிரி தண்ணி நின்றுடும். நைட்டு ஃபுல்லாக அந்த இந்த சத்தம் தவளை சத்தம் கேட்டுட்ருக்கும். Some people can think it as a disturbance, but for us it is like ambience. அது ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சி அந்த தவளை சத்தம் கேட்டுட்ருக்கும் நைட்லான்றது. so much of it is so nostalgic. And nights what we used to do is, ஏன்னா எங்களோட வீடு வந்து இட்ஸ் an independent house, so open space இருக்கும், வேப்ப மரம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து we'll be நைட்டு சாப்பிட்டு முடித்த உடனே எல்லோரும் வந்து உட்காந்துருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் டைம்ஸ் வேர் ஸ்பெண்ட். பிகாஸ் எவ்ரி திங் ஷட்ஸ் டவுன் பை சே அபவுட் 8 o'clock. எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும். அண்ட் டிவியும் உங்களுக்கு வந்து தூர்தர்ஷன் தானே, பெரிய 2-3 சேனல்லாம் வந்து இதுவாகிடும். எல்லாமே 9 o'clock 8 o'clock everything closes. So we did have time to spend with each other. Nowadays it's impossible. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சு தனியாக உட்காந்துருப்போன்னு வைங்க. பட் அப்போல்லாம் வந்து this was possible. ஆர் வாக். என்னோடய அத்தை வீடு வந்து அதுக்கு இப்போவும் அங்கே தான் இருக்காங்க, ஜஸ்ட் பேரல் ரோடு தான். ஸோ அங்கே போய் அவங்களோட உட்காந்துருப்போம், பேசிட்டு நைட் திரும்பி அங்கேருந்து நடந்து வருவோம். ஆல் திஸ் இஸ் பாசிபிள் அட் தட் டைம். நவ் இட் இஸ் இம்பாசிபிள். இப்போ அதெல்லாம் நினச்சிக்கூட பார்க்க முடியாது. லைக் தி டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அண்ட் தி பிளேசஸ் ஹவ் சேஞ்ச்ட். எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரோடு வழியெல்லாம் போகும்போது nowadays I do take my time to go have a walk. அப்போது இதெல்லாம் இந்த மெமரிஸ்லாம் எனக்கு ரிகலெக்ட் பண்ணிக்க முடியும். தட் இது இங்கே இருந்தது, இந்த இடங்கள்லாம் இருந்தது. பட்டன் பால்னு முன்னாடி இருக்கும், அதுக்கு உள்ளுக்குள்ளே நடந்து போகணும். அந்த பட்டன் பால் போய் வாங்கிட்டு வருது அப்படின்றது அது வந்து ஒரு லக்ஸுரி. இந்த கவர் பாலை விட பட்டன் பால் வந்து ஒரு ஸ்டெப் மேலே லக்ஸுரி. அண்டு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். அங்கே எப்போவுமே இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து தங்குவாங்க. ஓகே. ஸோ அந்த வழியாக நடந்து போகும்போது, இந்த பட்டன் பால் வாங்கிறதுக்கு அந்த வழியாக நடந்து போகும்போது, அங்கே வந்து அவங்க அந்த ஃபாரினர் லேடி, அவங்க சின்ன பசங்களாக தானே இருப்போம், நாங்கள் கூப்பிட்டு ஃபாரின் காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ரெஷர், அது நமக்கு கிடச்சிது. நாங்கள் ட்ரெஷர் ட்ரோவ் மாதிரி அது. ஸோ இதெல்லாம் நவ் யூ கான்ட் இமேஜின். பட் தோஸ் டேஸ் we were satisfied with these kind of excitements. We didn't have a choice besides the point. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த ஸ்ரீனிவாசா தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அதான் படம். இன்ஃபேக்ட் அஜித் ஷாலினி ஷூட்டிங் நடக்கும்போதுலாம் என் ஃப்ரெண்டு அந்த பக்கத்தில் சுதர்ஷன் ஒரு பையன் இருப்பான். ஸோ அவங்க அப்பா அமர்கலம் ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க அப்பா வந்து கமிஷனர் ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ நான் அங்கே அவனை பார்க்க போவேன்.
அப்போ இந்த ஷூட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பரபரப்பாக இருக்கும் இங்கே. அப்போது ஸ்ரீனிவாச தியேட்டர்லேயே நான் 2-3 படங்கள்லாம் பார்த்துருக்கேன். நான் இன்ஃபேக்ட் வித் மை மதர் அண்ட் மை கிராண்ட் மதர் நான் போய் படம் பார்த்துருக்கேன். இது மாதிரி திஸ் இஸ் ஆல் moments which you will forever remember. ஸோ நீங்கள் சொல்கிறப்போ நான் எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. எல்லா ஏரியாவுக்கும் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. சரியா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஃப்ளாட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேரக்டர், அதை காலனி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் விவரந்துட்டு அது மாதிரி வந்து இப்போ நார்த் சென்னை போனால் மீனவர்கள் இருப்பாங்க, ஹார்பர் இருக்கும். ராயப்பேட்டாவில் போனால் நிறைய இஸ்லாமியர்கள் பார்க்கலாம், பிரியாணி கடை. மயிலாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செட்டப் இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்துவம் இருந்துச்சு. பட் போக டெவலப்மெண்ட்டில் வந்து எல்லா ஏரியாவும் மோனோட்டாமஸாக ஒரே மாதிரி மாறிட்டு வரது தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் எனிவே அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சேஞ்சோட சேர்ந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பண்றதுன்றது ஒரு அக்கப்போரு. ஆமா, என்ன இப்பெல்லாம் பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அதை பத்தி கார் பார்க் பண்றது ஒரு அக்கப்போரு. ஈச் பர்சன் இஸ் நாட் வில்லிங் டு டாக் டு தி அதர் பர்சன். அப்போல்லாம் திஸ் யூஸ் டு பி ஈவன் மோர் ஒரு இன்னொரு கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியர் இருந்தது. இப்போ அந்த அட்மாஸ்ஃபியர் கிடையாது. இன்னொருத்தரை ஹாஸ்டைலாக தான் பார்க்குறாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ என்னோடய அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, என் அப்பார்ட்மெண்ட்லேயே rarely I know who is there. I would know who is there, or அவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியுமான்றது கூட எனக்கு தெரியாது. எனக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் கூட எனக்கு அங்கே இருக்கிற ஆளுங்களை கூட எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் ஹவ் இட் இஸ் கம் டு பி. ஸோ இட் இஸ், ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அண்ட் ஃபார் த குட் ஆர் பேட் ஐ எம் நாட் ஏபிள் டு சே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லவ்ட் தட் புரியுது. Chennai than what it is now today, and especially that Ashok Nagar than what it is today. Nice. Like நம்ம வந்து எப்பவுமே பரபரப்பா அப்படியே வந்து என்ன சொல்றது, பரபரக்கிற அரசியல் பேசுவோம். இல்ல சண்டை போடுற மாதிரியே இருக்கும் வீடியோலாம். நீங்க ஏன் வீடியோல மட்டும்தான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப இயல்பா அப்படியே ஒரு சாந்தமா சுரூபியாலாம் பேசுற மாதிரி நம்ம வீடியோல மட்டும்தான் வந்து பேசுறதுக்கு உன்னோட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது இது மாதிரி லைட் ஹார்ட்டட் வீடியோ அப்பப்போ பண்ணணும். அப்பதான் சீக்கிரம் நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது வராது அப்படின்னு நம்புறேன். மிக்க நன்றி உங்களோட நோஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் உதயம் தேர்தல் பற்றி மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை பற்றியே சொன்னதுக்கு. ஏன்னா எனக்கு அதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.